மகரம். 7.5 சனி முடிஞ்சு இன்னும் நமக்கு நன்மை நடக்கலன்னு நினைக்கிற மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி வந்து செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதால் முழு பலன்களை கிடைக்க விடாது. மே 26 அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருப்பதனால் உங்கள் ராசியும் குரு பார்ப்பார். உங்கள் ராசிநாதனாகிய சனியும் குரு பார்வையில் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், திருமணங்கள் நடக்கும், உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும் நேரமாக இருக்கும். பதவி உயர்வு, பொறுப்புகள்லாம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திவிடும். பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய நேரம். மேலும் நன்மைகள் நடக்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது. கும்பராசி நேர்களே, குடும்பத்துக்காக உழைக்கும் கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி விலகி 2ல் இருக்காரு. ஆனால் 2ல் சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கறனால ஜென்மத்திலேருந்து சனி விலகினாலும் கூட கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் மன தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் வர்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் மாற்றங்கள் உண்டு பண்ணும். 6ல் குரு நமக்கு மறையதானே புரியுதாரு. 2 கூடிய குரு நமக்கு 6ல் மறைஞ்சிருவாருன்னு நினைக்க வேண்டாம். 6ல் குரு உச்சம் பெற்றாலும் இவ்வளோ நாளும் உங்கள் ராசி குரு பார்த்துட்டு இருந்தாரு. நமக்கு குரு பார்வை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். 6ல் குரு இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகிய சனி குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும், இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய நேரங்களாக இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். கடன் பட்டு புதிய தொழில்கள் விரிவுபடுத்தல், வீடு கட்டுதல் இதெல்லாம் நடக்கும். கடன் வாங்குறமேன்னு சொல்லி பெயர வேண்டாம், கடன்லாம் நல்லபடியாக அடைபடும். 10ஆம் இடம் குரு பார்வைக்குனால தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். மேலும் நன்மைகள் நடக்க சனீஸ்வர பகவான் வழிபடுறது ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் சனி கடகுரை செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய நேரம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உங்கள் பார்வையில் வந்தாலும் கூட வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நைட் ஷிஃப்ட் அப்படி மாற்றக்கூடிய நேரங்கள் இருக்கும். அதனால் அலைச்சல்கள், மன உளைச்சல் உண்டு பண்ணக்கூடிய நேரம். என்னதான் செவ்வாய் சனி லக்னத்தில் இருந்து நம்ம குரு பார்த்தா கூட அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதனால் சுய கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தொல்லை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. வியாபாரம், தொழில் ஸ்தானம், பண புழக்க வழக்கம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மேலும் நன்மைகள் செய்ய குரு வழிபாடு ரொம்ப நல்லது. அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லா செய்யும்.